Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 23/6/2026 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனியோட இந்த மாதத்தோட 4th கோர்ஸ் இருந்த கெஸிங் வந்து பார்த்துடலாம். போன மாதம் இதே 4வது வார ரிசல்ட் வந்துட்டு 465 அண்ட் போன வார ரிசல்ட் வந்து 126 126 வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் வந்து 203. நம்ம வந்து லாஸ்ட்டாக பப்ளிக் வீடியோ கொடுத்துருந்த கெஸிங் வந்துட்டு போன வாரம் சண்டே கொடுத்துருந்தோம். 10 நாள் வந்து வீடியோ கொடுக்கல, நான் மெம்பர்ஷிப்லையும் கொடுக்கல. ஒரு 4-5 நாளாக ஒரு ஃபோன் சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால் வந்துட்டு என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அண்ட் வந்து கடைசியாக நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு கொடுத்துருந்த கெஸிங் வந்து நம்மளோட 3 டிஜிட் இல்லாமல் பேர் நம்பருக்கும் 4 போர்டில் வந்து நான் இதுக்குள்ளே வரும் ரிசல்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். 4 போர்டில் 3, 8, 4, 9 சொல்லியிருந்தேன். 347 மாதிரி அன்றைக்கி வந்து நமக்கு 3 டிஜிட் வந்து வந்திருந்தது. 647 வந்து தனியாக கொடுத்துருந்தேன் 5 டிஜிட்டில். நான் ரிசல்ட் வந்து 347 வந்திருந்தது. யாராவது மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிந்த வரைக்கும் டெய்லி வீடியோ போடுறது தான் நம்ம வந்துட்டு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். சில நாள் ஒரு நாள் விட்டு அது எப்படியோ போட்டுடலாம் அப்படின்னு தான் போடுறோம். இன்னிலேருந்து வந்து நாளிலேருந்து கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். பார்த்து முடிஞ்ச வரைக்கும் அந்த லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். கொடுக்குற கெஸிங்கில் பார்த்து அதே ரூட்டில் வந்து இன்றைக்கி ரெகுலராக வந்து நம்ம மேட்ச் பண்ணுற எப்போதும் கணக்கில் வந்துட்டு இன்றைக்கோட கால்குலேஷனை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். லாஸ்ட் மந்த்து இதே வாரம் 465, அடுத்த வாரம் 349, அடுத்த வாரம் 081, அதுக்கடுத்த வாரம் போன வாரம் 126. இந்த 081 இந்த 126க்கும் ஒரு பேர் நம்பர்ஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுலேருந்து வந்து போன வாரம் வந்து 4 டிஜிட் பாஸ் ஆகிருந்தது. 7621 மாதிரி போன வாரம் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு முந்தின வாரம் வந்து 081 வந்த அன்றைக்கி வந்து 3681 மாதிரி பேர் இருந்தது. அதில் வந்து பிசி மட்டும் பாஸ் ஆச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் பேர் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். போன மாதம் 465க்கு என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு அப்படி ஃபஸ்ட்டு ஃபாலோயிங் நம்பர் மேட்ச் பண்ணிவிடுவோம். 465க்கு 1 டே பிஃபோரில் ரிசல்ட் வந்து 839. க்ளூ நம்பரோட பிசி வந்து 45. அப்போ 45க்கு வந்து இங்கே நமக்கு ஒரு போர்டு தான் மிஸ் ஆகுது. ரிசல்ட்டுக்கும் 3டிக்கும் இங்கே மிஸ் ஆகுறது ஒரே ஒரு போர்டு தான். 45 45. இதுக்கு அடுத்த நம்பர் வந்து 56. இதுக்குள்ளேருந்தே போன மாதத்தோட 3D வந்தது 465 வந்துடுச்சு நமக்கு. ப்ளஸ் வந்து நம்ம கேல்குலேஷன் படி 45க்கு 20 கேல்குலேஷன் ஃபாலோ அப் சொல்லுவோம், அதுபடி தான் வந்திருக்கு 465. ஓகே, உங்களுக்கு கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்னில் இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 203. 203க்கு இங்கே 14 இருக்குது. ஓகே, அங்கே 45க்கு 56ன்னு எடுத்து மேட்ச் பண்ணோம். இங்கே 14க்கு அடுத்த நம்பர் 25. அப்போ இந்த 14க்கு அடுத்து 25க்குள்ளேருந்து நாளைக்கு ஒரு 3D வருமா? 456க்குள்ளே 465 ஆகிடுச்சு. அப்போ 1425 வந்துட்டு இது வந்து ஒரு 154 152 அந்த மாதிரி வருமா அப்படின்னா, இன்றைக்கி வந்து எனக்கு இன்றைக்கோட பேட்டர்ன்லேருந்து நாளைக்கு வந்து 3ன்ற நம்பர் தான் வந்து பி போர்டில் வந்து மேட்ச் ஆகுது. அதிகபட்சம் வந்து 3 8 தான் வர மாதிரி இருக்குது. இந்த 1425க்குள்ளேருந்து உங்களுக்கு வந்துட்டு கெஸ்ஸிங்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன் போன வாரம் ஃபாலோ ஆகிருக்கான்னு செக் பண்ணிட்டோம்னா கிளியராக புரிஞ்சிடும். 243 திங்கக்கிழமை ரிசல்ட். அதோட க்ளூ நம்பரோட பிசி வந்து 54. இப்போ இந்த 54க்கு அடுத்த நம்பர் 65. 5465க்குள்ளேருந்து போன வாரம் வரல, ஒரே ஒரு போர்டு மட்டும் தான் வந்திருக்கு. ஆனால் 5465 அதுக்கடுத்து 76ன்னு போய் கம்ப்ளீட் ஆகி அது வந்து நமக்கு 26ன்னு பவரில் வந்துச்சு. ரிசல்ட்டு 126. அப்போ இங்கே 14 25 அடுத்து 36ன்னு போய் முடியுமா? இதுக்குள்ளேருந்து வருமா அப்படின்னா 16 25 36ன்னு முடியாது, 37ன்னு போய் முடியலாம். ஏன்னா போன மாதம் ரூட்டு போன வாரம் ஃபாலோ ஆகாது, போன வாரம் ரூட்டு நாளைக்கு ஃபாலோ ஆகாது. அப்போ வந்து 37ன்னு வரும்போது நான் சொன்னதான் 32 or 82 2 நம்பருக்குமே சான்சஸ் இருக்குது. ஒரு 732 or 782 இது ஸ்ட்ராங்கஸ்ட்டாக நாளைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஓகே, இதுக்கடுத்து 14க்கு அடுத்து 25
அது 26 இல்லை 27 போய் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ 27 போச்சுன்னா 22ன்ற நம்பர் வரும். 22ன்னு வரும்போது இந்த 14ஓட 4 வந்து இங்கே ஏ போர்டில் பவரில் 922ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது 3வது நம்பர் கெஸ்ஸிங். இதுக்கடுத்து நம்மளோட போன மாதத்தோட ஃபாலோஅப்பில் நம்ம மேட்ச் பண்ணோம்னா இந்த 14க்கு 20 கால்குலேஷன்னா 34ன்னு வரும். 34 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கடுத்து நம்ம 1425 எடுத்துட்டோம், 36 37 போயிட்டோம். மைனஸில் போச்சுன்னா 14க்கு அடுத்து 03, அடுத்து 02, 01, 00 வரைக்கும் போகும், -3 வரைக்கும் போகும். ஆனால் நாளைக்கு வந்து இன்றைக்கி 03க்கு நாளைக்கு 02ன்னே ஒரு பேட்டர்ன் வருன்ற மாதிரி இருக்குது. அப்படி வந்ததுன்னா அதுவும் ஒரு 902ன்ற மாதிரி வரலாம். ஓகே, ஃபைனலாக வந்து 4 பேட்டர்ன் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக இன்றைக்கோட இம்பார்ட்டண்ட் வந்து இந்த க்ளூ நம்பரோட பிசி 14 இருக்கு இல்லையா, இந்த 14 வந்து +2ல் போனால் 16, இல்லைன்னா இந்த 14ஓட பவர் வந்து 19. இது ஏன் சொல்லணும்னா இது பேர் நம்பர்ஸ்குள்ளே இது வருது. அதனால் பிசியில் 16 அல்லது 19 வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா 416 அல்லது 419 வரலாம். ஓகே, மொத்தமாக 1 2 3 4 32ஓட சேர்த்து 5 நம்பரு நம்ம பேட்டர்னில் மேட்ச் பண்ணது. இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். ஆல் போர்டு பார்த்துருவோம். ஆல் போர்டு வந்து போன மாதம் பாருங்கள் 4 5 இதில் சென்டர் நம்பர்லேருந்து எப்போதும் நம்ம அதில் தான் +1 - எடுப்போம். 5ஓ 0வோ வந்திருக்கணும், 5ன்றது வந்துடுச்சு. ஓகே, அதுக்கு அடுத்த நம்பரும் 6 அல்லது 1 ரெண்டுமே வந்துடுச்சு. அதுக்கடுத்த வாரம் இங்கே 3 இருக்குது, ப்ளஸ் பண்ணால் 4 அல்லது 9 வரணும், 349 வந்திருக்கு. ஓகே, அதுக்கடுத்த வாரம் 3, இங்கேயும் ப்ளஸ் பண்ணால் 4 அல்லது 9 வரணும். எதுவுமே மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு, எதுவுமே மேட்ச் ஆகலை. போன வாரம் பாருங்கள் 5 ப்ளஸ் பண்ணால் 6 அல்லது 1ன்றது வரணும். 2 நம்பருமே வந்துடுச்சு. இப்போ நமக்கு 1 இருக்குது, ப்ளஸ் பண்ணால் 2 அல்லது பவரில் 7 இந்த 2 நம்பருமே கூட நாளைக்கு கேமில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றபோது இந்த 732 782லாம் ஸ்ட்ராங்கஸ்ட் நம்பராக இருக்கும். இப்போ வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட நாளைக்கோட இம்பார்ட்டன்ட் கெஸ்ஸிங்கில் முதல்ல மேட்ச் பண்ண நம்பர் வந்து 732, 782, 922, 902, 419 or 416. ஓகே, ஒரு நம்பர் மட்டும் பவர் நம்பர், அது எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் ஆல் போர்டில் நான் சொன்ன மாதிரி தான், ஆல் போர்டில் 2 7 ப்ளஸ் ஆனால் 3 அதோட பவர் 8. இது வந்து நாளைக்கு கேமுக்குள்ளே வர்றதுக்கு இது ஒரு பேட்டர்னு. நான் பேர் நம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா, போன வாரத்துக்கு வந்து ஒரு பேர் எடுத்து வச்சுருந்தேன் 76 21ன்னு. இதுலேருந்து 4 டிஜிட்டே வந்துச்சு 7126ன்னு. நாளைக்கோட பேர் வந்து நான் க்ரீன் கலரில் எழுதிடுறேன். நாளைக்கோட பேர் வந்து 4691. இதுதான் நாளைக்கோட பேர். முதல்ல 6 நம்பர் கொடுத்துருந்தேன், இப்போ 4 தான் கொடுக்குறேன். அதையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளேருந்தும் அதிக சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டில் நம்ம சொன்னது தான். இதில் பேஸ் பண்ணி போகும்போது 72 ஒரு பேட்டர்னும் 19 or 16 ஒரு பேட்டர்ன் இருக்கிற நம்பர்ஸும் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் வந்து சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்திங்கன்னா தான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி நோட்டிஃபை ஆகும். முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். வந்து மெம்பர்ஷிப்பில் நம்மளோட தனிப்பட்ட கெஸ்ஸிங் வந்துட்டுருக்கு. மெம்பர்ஷிப்பில் டெய்லி மார்னிங் 9:30 to 10 o'clock வீடியோ அப்லோட் ஆகும். விருப்பம் இருக்க நண்பர்கள் பார்த்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம்.